Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் பார்பி டால்க்கு வந்து பாத்ரூம் செட் தான் ரெடி பண்ண போகிறோம். குட்டியாக மினியேச்சராக வந்து பாத்ரூம் செட்டு, அது கூட சேர்த்து பாத்ரூமில் இருக்கிற சின்ன சின்ன திங்ஸுமே சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்ரூம் கட்டிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்னலாம் வைக்க போகிறோமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். பாத்ரூம் மாதிரி கட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்னது தாங்க, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அட்டை தான் அது. இப்போ இந்த கார்ட்போர்டில் நம்ம பாத்ரூமுக்கு ஒரு ஷீட் மாதிரி ஒட்ட போகிறோம். டைல்ஸ் போடுற மாதிரி இந்த ஷீட் ஒட்டுறேன். இந்த ஷீட் பார்க்குறதுக்கு டைல்ஸ் மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்கு. இது வந்து வீட்டோட ஹாலில் கூட ஒட்டலாம். பார்பி ஹவுஸுக்கு கூட நம்ம இதை தான் ஒட்டியிருக்கோம். நம்ம செகண்ட் சேனல் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே ஷீட் தான் இது. அந்த ஷீட் எடுத்து நான் இந்த பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதையே ஒட்டுறேன். ஓகேவா? இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பாத்ரூம் கொட்டும் போது ஃபினிஷிங் வந்து ஒரு நேச்சரான பாத்ரூமில் குட்டி குட்டி டைல்ஸ் ஒட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஷீட் வந்து ஸ்டிக்கர் டைப்பில் இருக்குது அப்படிங்கிறனால ஸ்டிக்கரை கீழே அப்படியே ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து வச்சுருந்தால அதில் அழகாக ஒட்டிட்டேன். பட் இந்த சைஸ் மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் பிட்டிங் சேர்க்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் மட்டும் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் பிட் போட்டு நான் சேர்த்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓப்பனாக இருக்குது. அதை சைடில் இந்த மாதிரி மடித்து வச்சு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒட்டியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து நம்ம மடித்து ஒட்டியிருக்கோம்ல, அது இன்னும் கொஞ்சமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த கார்ட்போர்ட் அப்படியே பின்னாடி திருப்பிட்டு பின்னாடி இந்த மாதிரி கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா மடித்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரிப் பண்ணிக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஒரு 2-3 கூட ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ அவ்வளோ ஒட்டிக்கோங்க. நான் சும்மா மேலே மட்டும் ஒரு 2 பீசஸ் ஒட்டுறேன். அங்கே மட்டும் தான் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான். ஓகே, இப்போது அந்த சைடு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து அந்த டைல்ஸ் பேப்பர் மாதிரி இருந்துச்சுல, அந்த ஷீட் ஒட்டிக்கலாம். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். இந்த ஷீட்டில் வந்து தண்ணி பட்டாலும் ஊறி போகாது, அதனாலையும் நான் இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து வால் ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் இதோட லிங்க் கிடச்சா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷீட்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் கலர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெக்கரேஷனுக்காக ஏதாச்சும் ஷீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷீட்ஸ் கூட ஒட்டிக்கலாம். இதில் ரொம்ப வந்து டெக்கரேஷன் இல்லாமல் உங்களோட பாத்ரூம் எந்த அளவு டெக்கரேட்டிவாக வேணுமோ அந்த மாதிரி இருக்கிற ஷீட்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஏன்னா வந்து பாத்ரூமில் ரொம்ப டெக்கரேட் பண்ணாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் தான் பாத்ரூம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த கார்ட்போர்ட் பீஸையும் ரைட் சைடில் வச்சு இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக நம்ம பின்னாடி திருப்பிட்டு சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, ஏன்னா இது தனியாக ஒரு ஷீட் அப்படியே பிட் போட்டிருக்கோம், அதனால ஒரு 3 இடத்துல இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்போ நம்ம செஞ்சுருக்க பாத்ரூமுக்கு செவர் வச்சாச்சு. செவர் வச்சுட்டு அதுக்கு டைல்ஸுமே போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே பேஸ்மெண்ட் இருக்கணும்ல, அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த ஷீட்டை கவர் பண்ணிக்கிறேன். நான் ஒட்டியிருக்க எல்லா ஷீட்டுமே பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான், தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. நான் எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, நான் பண்ணுற பைப்லலாம் கூட தண்ணி வர மாதிரி ஒரு ஐடியாவுக்கு பண்ண போகிறேன், யோசிச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து தண்ணி வர மாதிரிலாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஷீட்டே ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கீழே வந்து பேஸ்மெண்ட்காக ஒரு ஷீட் ஒட்டியிருந்தால கார்ட்போர்டில், அதில் வந்து இப்படி கீழே இருக்கிற கார்ட்போர்டு எல்லாத்துலேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷீட் எடுத்து இப்படி கீழே ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ இந்த பாத்ரூமில் வைக்கிறதுக்காக ஒரு சில திங்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டாய்லெட் இருக்கும்ல அதுதான் பண்ண போகிறேன். டாய்லெட், வாஷ் பேஷன் அண்ட் வந்து குளிக்கிறதுக்கு சின்ன டேப் மாதிரி இருக்கும்ல, அந்த டேப் பேத் டேப்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே பண்ண போகிறோம். நான் பண்ணுற இந்த மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலிஸ் இருக்க மாதிரி தான், மிடில் கிளாஸ் இல்லாமல் கொஞ்சம் ரிச் ஃபேமிலி இருப்பாங்கள்ல, அந்த பாத்ரூம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஒரு மெத்தடுக்கு பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பவுடர் டப்பாலேருந்து கீழே இருக்கிற அடி பீஸை மட்டும் இப்படி தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஸ்டிக்கர் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும். அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி ப்ளைன் ஃபோம் ஷீட் எடுக்கிறேன். அந்த ப்ளைன் ஃபோம் ஷீட்டில் தான் நம்ம வந்து இந்த மூடி இதெல்லாமே பண்ண போகிறோம். அதனால நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸையும் நான் மெஷர்மெண்ட்டாக வச்சு இப்படி அந்த நீளமான சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சின்ன ஒரு ஹோல்ஸ் போடணும். அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் போடணும். அந்த ஹோல்ஸ்க்காக நான் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நைஃப் யூஸ் பண்ணி சென்டரில் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு தனியாக மூடி ஓப்பன் பண்ணுற மாதிரி அது தனியாக செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை செஞ்சு ஒட்டிடலாம், அதுக்கப்புறம் அது செய்யலாம்.
ஓகே, இப்போ நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி சைட்லலாம் வச்சு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, தண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறதுக்காக. அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு மாடலுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஒன்று இருந்தது. அது வந்துட்டு ஒரு நார்மலாக அந்த கேக்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னா இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிளாஸ்டிக் தான் அது. அந்த பிளாஸ்டிக்கில் நான் வந்துட்டு ஒரு முடிஞ்ச அளவு ஃபோம் ஷீட்டை வச்சு கவர் பண்ணுறேன். நான் எப்படி கவர் பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி நீங்களும் கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிடைக்கலன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிளாஸ்டிக் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஷேப் மட்டும் இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அந்த பாக்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கப்புறமா இது ஓப்பன் இல்லாமல் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கணும். அதனால் மேலே ஓப்பனாக இருக்குல்ல, அந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி அதுலேயும் இப்படி ஹார்ட் க்ளூ பண்ணி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பட்டன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்காக குட்டியாக ஒரு ஃபோம் ஷீட்டையே கட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா, அது ப்ரெஸ் பண்ணோன்னா தான் தண்ணி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட்காக சும்மா அதை ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த டாய்லெட்டுக்கு மேலே இதை எடுத்து ஒட்டி விட்டுருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு அந்த மூடி மட்டும்தான் பண்ணணும். பண்ணிட்டோம் அப்படின்னா டாய்லெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மூடி மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அதே ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் பீஸ் மட்டும் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த ஓவல் ஷேப்பை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்காக திரும்பவும் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதை ரோல் மாதிரி இப்படி சுற்றிக்கணும். ஓகேவா, இப்படி சுற்றிட்டிங்கன்னா ரோல் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இடம் மட்டும் விட்டு வச்சுருக்கேன். அந்த இடத்துல கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த ஃபோம் ஷீட் கட் பண்ணி வச்சுருந்தால அதை இப்படி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டிட்டோமா. இப்போ இதை எடுத்து அப்படியே அந்த இடத்துல ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு அதிகமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்பில் தான் இருக்கும். க்ளோஸ் ஆகுறது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓரளவு இப்படி க்ளோஸ் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து நான் நார்மலாக சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன்னா இந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னுமே உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நான் அப்படி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி பசங்க உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். சும்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பையனை உட்கார வச்சு காமிச்சேன். அவ்வளோதான், இப்போ நம்மளோட வெஸ்டர்ன் டாய்லெட் ரெடி. அடுத்து வந்து குளிக்கிறதுக்கு பாத் டேப் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த டப்பா தான் இது. இது ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த வீட்டில். அந்த டப்பாவை எடுத்துருக்கு. இந்த டப்பாவோட கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருந்துச்சு. பட் பாத் டேப்போட கலர்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால நான் வந்து ஒயிட் கலர் இதுக்கு பண்ண போகிறேன். ஒயிட் கலர் எப்படின்னா பெர்மனெண்ட்டாக நம்ம வந்து ஏதாச்சும் வீட்டுக்கெல்லாம் திங்ஸ் இரும்புக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வாங்குவோம்ல, அந்த கலர் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணல. நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக பண்ணுறேன். இதே நான் அக்ரலிக் கலர் பண்ணேன் அப்படின்னா வாட்டர் பட்டுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கரைஞ்சி போயிடும். அதனால இந்த ஒரு பெயிண்ட் வாங்கி நான் கலர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, உங்ககிட்ட இருக்கிற இந்த பாக்ஸே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. என்கிட்ட இருக்கிற இந்த பாக்ஸ் இந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் வந்து இந்த ஒயிட் கலர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து வெளியில் பண்ணிட்டேன். நல்லா வந்து டார்க்காக பண்ணியிருக்கேன். கீழெல்லாம் பண்ணல, ஏன்னா கீழே வந்து அடிப்பகுதி தானே, அது போயிடும், தெரியாது வெளியே பார்க்குறது. அதனால வெளி சைடு மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி அடிச்சுக்கோங்க. இந்த பெயிண்ட்டு காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இந்த பெயிண்ட் வந்து நார்மல் பெயிண்ட் மாதிரி சீக்கிரம் காயாது. அதே மாதிரி காஞ்சிருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதனால் இது வந்துட்டு தனியாக அப்படியே வச்சுருங்க. மிச்ச வேலை எல்லாமே செஞ்சுட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒட்டிக்கலாம். நல்லா காய வச்சுருங்க. ஓகேவா, இப்போ நான் இதை அப்படியே தனியாக ஒரு இடத்துல வச்சிடுறேன். நல்லா காஞ்சிருட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து வாஷ் பேஷனும் ரெடி பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு வாட்டர் கேனில் இருக்கிற மேல் பாட்டம் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டில் இருக்குல்ல, அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஃபெவிகால் பாட்டில் தான் இல்லை, இந்த மாதிரி நீளமாக உருண்டை ஷேப்பில் இருக்கிற எண்ணெய் பாட்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டில் எடுத்துகிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்படி நைஃப் இல்லைனா நீங்கள் வந்து கத்தியை சூடு பண்ணி கூட கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரும் வேணாம் நம்மளுக்கு. அந்த ஸ்டிக்கர் வந்து பார்க்குறதுக்கு ஃபெவிகால் டப்பா மாதிரி தெரியும். அதனால் அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பாட்டிலில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸ் எடுத்து இந்த ஃபெவிகால் பாட்டிலுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, பண்ணிவிட்டு அதை வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ நீங்கள் மேலே வந்து வாஷ் பேஷன் மாதிரி கை கழுவுறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி போய்க்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணான்னா நம்ம அந்த தண்ணி எடுத்து அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சமே பார்க்குறதுக்கு அந்த டாய்லெட்டோட மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக இதுலேயும் வந்து அதே கலர் ஃபோம் ஷீட் எடுத்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ வாஷ் பேஷனும் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து அங்கங்கே வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் எடுத்திருக்கேன். இந்த டாய்லெட் எடுத்துகிட்டு கீழே அடியில் வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து கார்னரில் ஒட்டுறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் வாஷ் பேஷன் வந்து சென்டரில் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சென்டரில் கீழே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாத்ரூமோட சென்டரில் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த குளிக்கிற டேப் இருக்குல்ல, அது எடுத்திருக்கேன். அது இன்னும் காயில் ஓரளவு தான் காஞ்சிருக்கு. சரி, இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல அப்படியே ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா அப்படியே காயிட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஹார்ட் க்ளூ கீழே அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். ஓகே, ரைட் சைடில் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த உள்ளே இருக்கிற கோல்டன் கலர் அப்படியே தெரிஞ்சிச்சு. வெளியே பார்க்க நல்லாவே இல்லை. அதனால நான் உள்ளுக்குள்ளேயும் இந்த கலர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதே பெயிண்ட் எடுத்து உள்ளுக்குள்ளேயும் கலர் பண்ணி
ஃபுல் சைட்லேயும் கலர் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அந்த பாத்ரூம்க்கு. நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இது ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கலர் பண்ணிட்டேன். ஒரு சைடில் மட்டும் இது லைட்டாக உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பாக்ஸ் தான் என்கிட்ட இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வாஷ் பேஷன் அப்புறம் குளிக்கிற டேபு இதெல்லாம் வந்துட்டு நம்ம பைப் செட் பண்ணி பைப்லேருந்து தண்ணி வர மாதிரியும் பண்ண போகிறோம். அப்படி தான் நான் முன்னாடியிலேருந்தே சொல்லியிருந்தேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபெவிகால் பாட்டில் காலியாக போனது இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன் நான். அதில் வந்து இப்போ ஃபுல்லாக தண்ணி ரொப்பிக்கிறேன். தண்ணி ரொப்பிட்டு மேலே இருக்கிற அந்த மூடி இருக்கும்ல ஃபெவிகாலில், அதை போட்டு ஃபுல்லாக மூடிக்கோங்க. இப்போ அந்த ஃபெவிகால் பாட்டில் ப்ரெஸ் பண்ணும்போது மேலேருந்து தண்ணி இந்த மாதிரி புஷ்ஷுன்னு அடிக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பைப் செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டதுக்கப்புறம் எப்படி தண்ணி இந்த பக்கம் வருன்றதை சொல்கிறேன். முதல்ல வந்து பைப் செட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா. ஓகேவா? இதுவும் பேப்பர் ஸ்ட்ரா யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் ஸ்ட்ரா தான் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஓகே, பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எடுத்துகிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு பைப் வேணுமோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஆணி யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாகவே ஹோல்ஸ் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரா எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டான சைஸ்க்கு கட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் லூஸாக இருக்குல்ல, அதனால கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல கேப்பில். ஓகே, இப்போ அப்படியே கார்ட்போர்டை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டிங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராவில் தான் நம்ம வந்து ஃபெவிகால் பாட்டிலில் தண்ணி ரொப்பி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா கரெக்டாக அந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சைஸை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. ஸ்ட்ராவில் கட் பண்ணிவிட்டு இந்த இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இப்படி ரெண்டை பிரிக்கிற மாதிரி ஸ்ட்ராவை கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் க்ளூ ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க, தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த ஃபெவிகால் பாட்டிலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் தண்ணி வரும். நான் இப்போ பேக் சைடில் வந்து ஃபெவிகால் பாட்டிலை ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் தண்ணி வருதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைடில் பார்த்துருப்பீங்க தண்ணி வந்துட்டு நல்லாவே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து தண்ணி அந்த பக்கத்துலேருந்து வரும். ஓகே, இந்த பாட்டிலில் வந்து உங்களுக்கு தண்ணி காலியாக போயிடுச்சு அப்படின்னா இந்த பாட்டில் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் தண்ணி ரொப்பிடுங்க. ரொப்பிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராவில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு மறுபடியும் தண்ணி வரும். ஓகே, சும்மா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த பார்பி டால் வந்து கை கழுவும் போது விளையாடும் போதெல்லாம் வந்துட்டு அந்த தண்ணி வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதனால நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன்லேயும் தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒட்டிட்டேன் அப்படிங்கிறனால அப்படி இருக்குது. நானுமே வந்து அதை எடுத்துகிட்டு தான் வந்து தண்ணி ரிமூவ் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இந்த குளிக்கிற டேப் இருக்குல்ல, அதுக்குமே வந்து தண்ணி வேணும். அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேணும். அதனால் இந்த மாதிரி பெரிய ஃபெவிகால் பாட்டில் காலியாக போனது ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். அதுலேயும் அதே மெத்தட் தான். எந்த இடத்துல நீங்கள் பைப் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ போட்டுருங்க. அப்புறம் பின்னாடி சைடு திருப்பிட்டு அதே தான் ஃபெவிகால் பாட்டில் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைட்லேயும் தண்ணி வரும். பாருங்கள் தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ இதுலேயுமே தண்ணி வரும், பார்த்துருப்பீங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக வந்து அந்த குளிக்கிற டேப்பில் அந்த இடத்துல தான் தலை வச்சு குளிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு நான் பண்ணியிருக்கேன். தலையில் வந்து தண்ணி அந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இப்படி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த டேப்லேயும் தண்ணி ரொம்பிருச்சுன்னா இந்த டேப் தனியாக எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்ன ஷெல்ஃப், அந்த சோப்பெல்லாம் வைக்கிறதுக்காக குட்டி ஷெல்ஃப் ஒன்று தேவைப்படுது. அதனால 2 கார்ட்போர்ட் பீஸ் இப்படி சின்னது ஒன்று பெருசு ஒன்று கட் பண்ணிவிட்டு அதில் இப்படி கல் மாதிரி ஃபினிஷிங்கில் ஒரு ஷீட் இருந்துச்சு, அந்த ஷீட்டை போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் பாத்ரூமுக்கு தேவைப்படும்ல, அந்த திங்ஸ்லாம் இப்போ லைன் பை லைனில் நம்ம செஞ்சிடலாம். செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டிடலாம். இது என்னது அப்படின்னா பேம்போ ஸ்டிக் வந்து இப்படி சைடில் நம்ம அடித்து வச்சுட்டு அதில் வந்து ஹார்ட் க்ளூ போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்து துணிலாம் போட்டுக்கிறதுக்காக சின்ன ஒரு ஸ்டாண்டு மாதிரி, ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு பேர் தெரியல, துணிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ரோல் இருக்கும்ல, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அதே பேம்போ ஸ்டிக் அந்த மாதிரி மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு நம்ம நார்மல் டிஷ்யூ பேப்பர் நம்மகிட்ட இருக்கும்ல, அந்த டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் இந்த மாதிரி நீளமான பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட சேர்த்து இப்படி ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுலேயுமே சைடில் வந்து இந்த பேம்போ ஸ்டிக்கில் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ தான். ஓகே, இப்போ டிஷ்யூ பேப்பர் ரோலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஒரு மிரர் மாதிரி குட்டியாக பண்ண போகிறோம். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். அதனால ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இப்படி அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை ஒட்டுறேன். ஓகேவா? இது வந்து எதுக்காகனா இந்த வாஷ் பேஷன் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து ஒட்டுறதுக்காக தான். ஓகே, இப்போ மிரரும் பண்ணியாச்சு. இப்போ அதை தான் அங்கங்கே அசம்பிள் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து மிரர் அதை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வாஷ் பேஷனுக்கு மேலே வச்சு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷெல்ஃப் மாதிரி குட்டியாக பண்ணோம்ல, அது வந்து சோப்பு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக அதை வந்து பெருசாக இருக்கிறத மேலேயும் சின்னதாக இருக்கிறது அதுக்கு கீழேயும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த துணியெலாம் போட்டுக்கிறதுக்காக ஒன்று பண்ணோம்ல பேம்போ ஸ்டிக்கில், அதை வந்து சும்மா நார்மலாக ஒட்டாமல் 2 ஹோல்ஸ் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒட்டுறேன். எதுக்காகனா அப்போ தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், துணியெலாம் போட்டாலும் விழுகாது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இப்படி ஹோல்ஸ் போட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது இன்னுமே ஸ்ட்ராங்காக
ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஹார்ட் க்ளூவும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் 2 சைட்லேயுமே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. அடுத்து அதே மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பரை எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு இப்படி ஒட்டிடுங்க. நான் வந்து இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் வச்சு ஒட்டியிருக்கேன். இதுக்குமே அதே மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டு தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ பின்னாடியும் முன்னாடியும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். பாத்ரூமில் இருக்கிற எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி திங்ஸும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டு, ஷாம்பூ கவர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு கவரில் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்த கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் ஷாம்பூ கவர்லேயும் இந்த மாதிரி ஒரு இடத்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் குட்டியாக இருக்கணும், பார்க்குறதுக்கும் அந்த ஷாம்போட ஃபினிஷிங் இருக்கணும். அந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸை வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணால் வரும்ல, அந்த இடத்துக்காக குட்டியாக ஒரு பேம்போ ஸ்டிக்கில் அந்த ஷார்ப் பேஜஸை மட்டும் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி அந்த ஷாம்புக்கும் நான் வந்து ஒட்டிட்டேன் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டோட கவர் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸ் இருக்கும்ல, அது அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல சின்ன ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு பேஸ்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். பெரிய பேஸ்ட் வந்து மடித்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடத்த கட் பண்ணி இப்படி மடித்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோப் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பு தான். அந்த சோப்பில் வந்து குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்து என்கிட்ட ஒரு பவுல் இருந்துச்சு சின்னதாக பிளாஸ்டிக்கில், அதில் வந்து போட்டிருக்கேன். அது வந்து பார்க்குறதுக்கு சோப் கேஸ் மாதிரியே இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ப்ரஷ் ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். அது ஓரளவு தான் வந்துருந்துச்சு. பாருங்கள், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். பேம்போ ஸ்டிக்கில் வந்து நெயில் பாலிஷ் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய ப்ரஷ்ஷில் இருந்த அந்த ஷார்ப்பான பீசஸ் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் நெயில் பாலிஷ் பண்ணிங்கல்ல, அந்த இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அந்த பேம்போ ஸ்டிக்கில். இப்போது அது லைட்டாக பார்க்குறதுக்கு குட்டி ப்ரஷ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி 2 செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்னுமே அதை நீட்டாக பண்ணுறதா தான் பண்ணலாம். நான் வந்து ஓரளவு தான் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியுது. ஓகே, அது ஒரு ஐடியா. நீங்கள் வந்து நீட்டாக அழகாக பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா டைலரில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மெஷர் பண்ணுறதுக்காக சின்ன சாக் பீஸ் மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு சோப்பு மாதிரியே மெத்தடில் இருக்கும். அதனால் நான் அதை வந்து இந்த துணி துவைக்கிற சோப்பு மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மக் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் வந்து இது மேலே இருக்கிற அந்த ஏரியா மட்டும் இருக்கும் இந்த ப்ரஷ்ஷில். இது வந்து தனித்தனியாக கழட்டி யூஸ் பண்ணிப்போம். அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம பாத்ரூம் கழுவுற ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட பிடி இருக்கும் பார்த்திங்களா, கையில் பிடிச்சி இது பண்ணுவோம்ல, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி டேப் போட்டுறேன். ஏன்னா வந்து நார்மல் ப்ரஷ் மாதிரி தெரியாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேப் போட்டிருக்கேன். ஓகே. இப்போ ஒரு சில குட்டி குட்டி திங்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த திங்ஸ் எல்லாம் அங்கங்கே அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து துணி போட்டாச்சு. அடுத்து வந்து ப்ரஷ்ஷை அந்த இடத்துல அசம்பிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சோப்பு கேஸ் இருந்துச்சுல, அதை எடுத்து அந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஷாம்பூவையும் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். திரும்பவும் துணி துவைக்கிற சோப்பையும் ஷெல்ஃபில் வச்சுட்டேன். கோல்கேட் பேஸ்ட்டையும் ஷெல்ஃபில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மக்கு மாதிரி இருந்துச்சுல, அந்த மக்கில் வந்து ப்ரஷ்ஷையும் பேஸ்ட்டையும் போட்டுட்டு சைடில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த மக்கை உள்ளே சொருவிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஓவரால் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நான் கார்ட்போர்டில் மிரர் ஒட்டியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த மிரரை எடுத்துகிட்டு ஃபோம் ஷீட்டில் ஒட்டிட்டேன். ஓகேவா? அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து தண்ணியும் வர்ற மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃபான ஒரு பாத்ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூம் செட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்ஸும் நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து கிச்சன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்பேன் கொஞ்சம் பெருசாக. அந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஷெல்ஃப் எல்லாம் பண்ணோம், பட் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். பட் இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திங்ஸுமே நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்துட்டு வீடியோவுமே லென்த்தாக போயிடுச்சு. நானும் முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக தான் எடிட் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நேச்சரான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நல்லாவே யோசிச்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.